Hello everyone, welcome to 360 Tamil. இப்போ நம்ம 36 days அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஈரன் இருக்காங்கல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் டோனி அவனோட பிளாட்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்படி கவனிச்சிட்டு இருக்க டோனி இருக்கான் பாத்தீங்களா, பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு ஜர்க் ஆஃப்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவன் பக்காவான உமனைசர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இறந்து போனதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரன் ஃபேமிலி கூட தான் இருக்காங்க. பொண்ணு கூட எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக மாடிக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் வராரா அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு பாத்துக்கிறாங்க. இப்ப வேகமா பீரோ இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி ஹஸ்பண்ட் வச்சிருக்க கன் எடுக்கிறாங்க. இவங்க சேஃப்டிக்காக தான் இந்த கன் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சட்டுன்னு இவங்களும் வாசல்ல வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் கதவு திறந்து மூடி இருக்கிறத கவனிக்கிறாரு. கதவை திறந்து என்ன எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பின்னிய பார்த்து பேசுறதுக்காக ராதிகாவும் லலிதாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. பின்னியோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காருல, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கும் காரணம் புரியல அப்படின்ற மாதிரி ரியாது சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, சப்போர்ட்டிவா நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ரிஷியை பொறுத்த வரைக்கும் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இப்ப பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணுக்கு அப்பா பண்ண விஷயம் பிடிக்கல, அதனால எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன் இப்படி பண்றான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப போபோவை நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட இவன் கிளியோ வீட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் சில இடத்துக்கு வந்து ட்ரக் எல்லாம் இவன் சேல் பண்ணிட்டு இருக்கான். வெளியே இருக்க கிளியோ இருக்காங்கல்ல, இப்பதான் நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல இவனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இவனை தேடிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கிளியோவும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த போபோ பிசினஸ் பண்றதுனால நோயலோட பிசினஸ் பாதிக்கப்படுது போல, அதனாலதான் போலீஸ் கிட்ட புடின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனை பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னத்தை தான் வேலை பாக்குறியோ அப்படின்ற மாதிரி நோயலும் திட்டுறாரு. சார், உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்த சொல்லணும். உங்க பார்ட்னர் மாதிரி டோனி இருக்கான்ல, அவன் உங்களுக்கு எதிராகவே சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாம நிறைய காசு பாக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டோனி அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நோயல் சப்போர்ட்டிவா பேசுறாரு. சார், நான் சொல்லணும்னு நினைச்சதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப டோனி வீட்டுக்கு வராது. வீட்டுல இருக்க வேண்டிய சியா இல்லாம இருக்காங்க. சியா எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தாரா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவ பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் வெளியே போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தாரா சொல்லிட்டு இருக்காங்க. சியா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது எதுக்காக லலிதா கூட உனக்கு அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் பதிலுக்கு கோவப்படுறாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தனாவட்டா பேசுறாரு. ஆனா நம்ம பண்றது தப்புன்றது இவருக்கே தெரியுது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம சைலண்டா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா சியா எங்க இருக்காங்கன்னா ஒரு ஷூட்டிங்ல தான் இருக்காங்க. அங்க இருந்து இவங்களோட ஃப்ரெண்டான தாராக்கு கால் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வந்தான், நான் சமாளிச்சிட்டேன், நீ கவலைப்படாத, ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பொறுமையா வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்கல்ல, இப்ப மேல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. டைரக்டரா கரண் ஒரு நபர் தான் இருக்காரு. இவங்க இறங்கி வந்துட்டு இருக்கிறத மெய் மறந்து பாக்குறாரு. என்ன சீனு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்களும் நடிக்கிறதுக்கு இந்த இடத்துல தயாராகுறாங்க. இப்ப இந்த டோனி இருக்காரு பாத்தீங்களா, லலிதாக்கு கால் பண்ணிட்டாரு. 9 மாசம் வாடகையே நீ தராம இருக்க, அதை சீக்கிரமா தர வழிய பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திடீர்னு கேட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ரியாத நமக்கு காட்டுறாங்க. இவரோட அம்மாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு, அதே மாதிரி 50,000 ரூபாய் எடுத்திருக்காரு, ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 50,000 ரூபாய் அவளோட காரை சரி பண்றதுக்காக எடுத்திருப்பாரா இருக்கும், 10 லட்சம் ரூபாய் எதுக்காக எடுத்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படிமா காரணமே இல்லாம 10 லட்சம் ரூபாய் எடுப்பாரு, ஏதோ தப்பாப்படுது. அதே மாதிரி அப்பாவோட லேப்டாப்பும் காணாம போயிருக்கு, என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரியாது சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கிளியோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனை தங்க வச்சிருக்காங்கல்ல அந்த ரூம்குள்ள வராங்க. அவனுமே இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, போலீஸ் உன்னை தேடுறத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லன்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறமாவது வெளியெல்லாம் போகாத, மாட்டிப்ப, வீட்டுக்குள்ளேயே இரு, இந்த இடத்துல என்னோட அப்பா வேற இருக்காரு, உன்னால என்னோட அப்பாக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால உன்னோட அப்பாக்கு பிரச்சனை வராது, நீ கவலைப்படாம இருன்ற மாதிரி போபோவும் சொல்றான். இன்ஸ்பெக்டரை பத்தி டோனி சொன்னார்ல, அதை பத்தியே நோயல் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப டோனியை பத்தி வினோத் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. சார், உங்க ஃப்ரெண்டை பத்தி நான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வினோத் இழுக்கிறாரு. நீ இழுக்காத, தைரியமா சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், அவர் உங்களுக்கு எதிராகவே சில வேலை பார்க்குற மாதிரிலாம் தெரியுது, உங்ககிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப மறைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி நோயலும் புரிஞ்சுக்கிறாரு. அவன் என்ன மறைக்கிறான்றதை எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும், அவன் வீட்டுக்குள்ள போய் அதெல்லாம் நீ தேடி பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்குள்ள நான் எப்படி போக முடியும்னு கேட்கிறாரு.
அவன் ரூமோட கீ என்கிட்ட இருக்கு, இந்தா இதை வச்சு போன்ற மாதிரி கீயை நோயல் தந்துடுறாரு. போபோ வீட்டுல மறைஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த தகவல் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது போல. இப்ப போலீஸ்லாம் அந்த இடத்துல வச்சு இவனை லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் தள்ளி விட்டு ஓடுறான். ஒரு போலீஸோட கன்னியோ புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப போலீஸும் பதிலுக்கு இவனை கன்னால ஷூட் பண்ணியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் பதிலுக்கு போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போபோவோட அப்பாவும் தடுத்துட்டு இருக்காரு. அப்படி தடுத்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா இவன் அப்பாவை ஷூட் பண்ணிடுறான். போலீஸை ஷூட் பண்றதுக்கு பதிலாக தான் அப்பாவை ஷூட் பண்ணிருப்பான். அப்பாவை ஷூட் பண்ணிட்டோம் தெரிஞ்சோன்னா பயந்து இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப போலீஸும் அப்பாவோட பாடியை கொண்டு போற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் கிளியோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. போலீஸும் கிளியோ கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை நினைச்சு கிளியோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனும் ராதிகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ராதிகாவும் கட்டி பிடிச்சி வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ரிஷி பார்த்துட்டு இருக்காரு. ராதிகா இருக்காங்கல்ல, பொண்ணும் இவளும் க்ளோஸா இருக்காங்க, அதனால தான் இன்வைட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அதிதி இருக்கா பாத்தீங்களா, ஈரன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஈரனும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காருல, ஈரனையே கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் ஈரனை குறுகுறுன்னு பாக்குறாரு அப்படின்றது ராதிகாக்கு தெரியுது. ஹஸ்பண்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அனுப்பி விடும் போது வாசல் வரைக்கும் வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரிஷியும் ஈரனை அனுப்பி விடுறதுக்காக வாசல் வரைக்கும் வராரு. இப்ப கிளம்ப போற ஈரன் இருக்காங்கல்ல, இவர் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. இவருமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் மாடியில இருந்து ராதிகா கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இந்த விஷயத்தெல்லாம் வினியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. கடைசியா டென்சி இவகிட்ட தான் பேசினாரு. பேசினதுல இருந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாரு. இவதான் ஏதோ பண்ணிருக்கா போல, நம்ம கண்டுபிடிக்கணும் பரி அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்ல இருக்க பொண்ணு கிட்ட இவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதிதியும் அம்மா கிட்ட பேசுறா. அம்மா அப்பா கிட்ட ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அப்பாவால தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்படிலாம் உனக்கு யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆர்டிகல்ல அப்படிதானமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றா. அம்மா சமாதானம் பத்தி படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உன் பொண்ணு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறா, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறது. அது எப்படி எனக்கு தெரியும், எல்லாம் நீ பண்ண தப்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ற மாதிரிலாம் பேசாத, நீ கால் பாய் கிட்ட போறதுலாம் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ராதிகா மேற்கொண்டு எதுவுமே பேசாம சோகமா கிளம்புறாங்க. இவர் மொத வாட்டி சீட் பண்ணார்ல, அப்பத்துல இருந்து இவங்க கால் பாய் கிட்ட எல்லாம் போவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு இப்ப காட்டுறாங்க. டோனி வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி வினோத் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. அது எல்லாத்தையும் இவர் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப ராதிகாவும் ரிஷியும் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரிஷிக்கு ஈரன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என் வீட்டுல பிரச்சனை எல்லாம் நடக்குது, உடனே வர முடியுமான்னு கேக்குறாங்க. வரன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரன் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பாத்ரூம்ல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கு. என்ன தண்ணி வருது அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கதவு கிட்ட வந்துடுறாரு. என்னாச்சு, கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த சைட்ல இருக்க ஈரனை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் கையில கன்னோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நுழைஞ்சு வந்தா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்றாங்க போல. இங்கதான் நமக்கு 50th எபிசோட முடிக்கிறாங்க. இறந்து போன அக்காக்காக தானே ஈரன் வந்திருக்காங்க. அக்காவை மனசுக்குள்ள நினைச்சு ஷூட் பண்றதுக்காக இவங்க எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, கன்னை ஒரு ஓரமா வச்சிடுறாங்க. நார்மலா கதவை திறந்துடுறாங்க. இவரை என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. நான் வீட்டுக்குள்ள வரும்போதே வீட்டுக்குள்ள யாரோ இருந்தாங்க, யாரு என்னன்னு தெரியல, நான் ரொம்ப பயந்துட்டேன். திட்டமிட்டு யாரோ என்ன பயம்புத்துறாங்க. அடிக்கடி இந்த வீட்டை எட்டி பாக்குற வேலையை டோனி தான் பண்ணுவான். இதுவும் டோனியோட வேலையா என்னன்றது எனக்கு தெரியல. இங்க இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஆறுதல் பத்திட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஈரன் இறந்து போனதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப சியா இருக்காங்கல்ல, ஷாப்பிங் போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. நீ என்ன எப்ப பாரு ஷாப்பிங் போய்கிட்டே இருக்க, இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் போக தேவையில்ல, என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசுறதுனால தாரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீடியோவை காட்டவா அப்படின்ற மாதிரிலாம் இன்டைரக்டா இவரை மிரட்டிட்டு இருக்காங்க. இதனால இவர் இருக்காருல, ஷாப்பிங் தானே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப சியாவும் சந்தோஷமா ஷூட்டிங்காக கிளம்பிடுறாங்க. டோனியோ லலிதாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. லலிதா வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்க வினோதம் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 9 மாசம் வாடகையை தரல, சீக்கிரமா தர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இது தரலையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா தரல, சீக்கிரமா தந்துருங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப சியாவும் ஷூட்டிங்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இங்க கரண் ஒரு டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கரனுக்கு சியாவை பிடிச்சிருக்கு போல. சியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஷூட்டிங்க நீ ஏமாத்தி வந்துடலாம், ஆனா படம் ரிலீஸ் ஆகும் போது அவனுக்கு தெரிஞ்சிருமே, அப்ப என்ன பண்ணுவ, சீக்கிரமா உன் லைஃபுக்காக ஒரு முடிவை எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. லலிதா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் கோவமா உட்காந்துருக்காரு. மாசம் மாசம் வாடகைக்கான காசை ஒய்ஃபு கிட்ட தந்துருவாரு. ஆனா நீ 9 மாசம் பாக்கி வச்சிருக்க, ஏன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
ஆக்சுவலா இவர் காசு தருவார் பாத்தீங்களா, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க செலவு பண்ணிடுவாங்க. அதனால தான் பாக்கி வச்சிருக்காங்க. 9 மாசம் பாக்கி வைக்கும் போது கேட்காதவன் இப்ப எதுக்காக கேட்கறான்? அப்ப இவ்வளவு நாள் கேட்காம இருந்ததுக்கு நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் மேற்கொண்டு எதுவுமே பேசாம சோகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் செஞ்ச தப்ப நினைச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பினியை நமக்கு காட்டுறாங்க. பினி கற்பனையில பரின்னு ஒரு பொண்ணு கூட பேசுவாங்கல்ல, அந்த பொண்ணை இப்ப ரியலாவே நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இறந்து போன டென்சில இவங்களோட கண்ணுக்கு தெரியுறாங்க. டென்சில் வாங்கன்ற மாதிரி டென்சில் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஈரன் வீட்டுல தனியா இருக்கும் போது ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததான்னு கேக்குறாரு. இவங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா பினி இருக்காங்கல்ல, வேகமா ஈரன் வீட்டு கதவு வந்து தட்டுறாங்க. நீ தானே டென்சிய சாவடிச்ச, ஒழுங்கா சொல்லு, கடைசியா உன்கிட்ட தான் பேசினது அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. பையன் ரியாத் இருக்காருல, வாங்கம்மா அப்படின்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதை நினைச்சோ ஈரன் பயந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல, எல்லாருமே என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, ஹஸ்பண்ட் இறந்து போனதுல அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க, சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரிஷி சொல்றாரு. அதே மாதிரி ஹஸ்பண்டோட இடத்துல நிறைய காசு இருந்ததை நான் பார்த்தேன், எதனால அந்த காசு அங்க வந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பழைய போட்ல உட்காந்து தான் வினோத் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை எப்படிலாம் சீட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு பொட்டலத்தை மறைச்சு வச்சாரு பாத்தீங்களா, கோவத்துல அந்த பொட்டலத்தை எடுத்து தூக்கி அடிக்கிறாரு. ஈரின் கிளம்பிட்டு இருக்கும் போது ரியாதோ நில்லுங்கன்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. என்னோட அம்மா தேவையில்லாம நிறைய பேசிட்டாங்க, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டென்சியோட ரூம்ல நிறைய காசு இருந்திருக்கு போல, அந்த விஷயத்தெல்லாம் ரிஷி பார்த்துதான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ரிஷி எதுக்காக டென்சியோட ரூமுக்கு போனோம், எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிஷியை போட்டு கொடுக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க. இப்ப இவருக்குமே அந்த கேள்வி வந்துருது, ரிஷி எதுக்காக அப்பா ரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரிஷி காசை பார்த்ததா சொல்லியிருக்காருல, அதை செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள வந்துடுறாரு. ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் காசு வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சரி லேப்டாப்பை தேடுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் லேப்டாப் எரிஞ்சு போன கண்டிஷன்ல இவருக்கு கிடைக்குது. இதுக்குள்ள இருக்க டேட்டாவை எப்படியாவது ரெட்ரீவ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நிச்சயமா ஃபரா தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அவ பண்ண தப்பை என்னோட பையன் கிட்ட ப்ரூவ் பண்ணோம், நீங்க தேடுங்க டென்சி அப்படின்ற மாதிரிலாம் தனியா இவங்க பேப்பர்லாம் கலைச்சு போட்டு தேடிட்டு இருக்காங்க. அம்மா தனியா பேசிட்டு இருக்கிறதா பையன் கவனிக்கிறாரு. இப்ப அம்மாக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. காணாம அந்த 10 லட்சம் கிடைச்சிருச்சுமா, அப்பாவோட ரூம்லயே தான் அந்த காசு இருந்திருக்கு, இதுக்கும் ஈரனுக்கும் சம்பந்தம் இல்ல, இதுக்கும் ரிஷிக்கும் தான் சம்பந்தம், நான் சீக்கிரமா அந்த சம்பந்தத்தை கண்டுபிடிக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இருந்தாலும் அம்மா இருக்காங்கல்ல, ஈரன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. பாத்தீங்களா டென்சி, பேசியே மனசை மாத்திருக்கா, அந்த சதிகாரி தான் ஏதோ பண்ணிருக்கா, அவ பண்ண தப்ப நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன், அவ கதையை முடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் தனியா இந்த இடத்துல பேசுறாங்க. ஈரன் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, எதர்ச்சியா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல வச்சு ஈரனை பாக்குறாரு. ஏர் ஹாஸ்டஸ் ட்ரெஸ்ல இருக்காங்க. இவ எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ உடனே உங்களுக்கு கால் பண்றாரு, எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஆனா போன்ல வேற இடத்துல இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஏன் பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. வினோத் டோனியோட வீட்ல இருந்து எடுத்தாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நோயல் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அது மூலியமா டோனி எதிரா வேலை பார்க்கறான் அப்படின்றது நோயலுக்கு தெரிஞ்சிருது. செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. அவன் கையை காலை உடைக்கணும், நீ அந்த வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அடியால் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க வினோத் ஏற்கனவே அவர் மேல கோவமா இருக்காருல்ல, இந்த வேலையை நான் பண்றேன்னு கேக்குறாரு. உன்னால பண்ண முடியுமா, கரெக்டா ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வினோதம் ஏத்துக்கிறாரு. ஈரனும் இப்பதான் இவங்களோட பிளாட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை பத்தி விசாரிச்சு இந்த பிளாட்டுக்குள்ள வந்துடுறாரு. என்ன ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க உண்மையான பேரு சுகானா அப்படின்றது. ஃபரான்ற பேர்ல எதுக்காக இருந்துட்டு இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேக்குறாரு. என்னோட அக்கா சமீராக்காக தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் சமீராவோட கதை என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சமீரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரிஷியோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் வேலை பார்த்திருப்பாங்க. ரிஷிக்கும் அவங்களுக்கும் அஃபேர்லாம் ஏற்பட்டிருக்கும், பழகி இருப்பாங்க. ரிஷியோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிடலாம், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கலாம் நினைச்சிருப்பாரு. நீ கிளம்புன்ற மாதிரி வேலையை விட்டு அனுப்பியிருப்பாரு. அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சமீரா யோசிச்சிருப்பாங்க. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. தங்கச்சி கிட்ட நிறைய புலம்பிருப்பாங்க. கடைசியா புலம்புற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பீச்சில் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. சமீரா இறந்து போனதுக்கு ரிஷி தான் காரணம், அவனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, சமீரா இறந்து போனதுக்கு சமீரா மட்டும் தான் காரணம், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பீரோல கன்னு காணாம போயிருந்தது, நான் கூட வேற யாரோ எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நினைச்சேன், நீ தான் அந்த கன் எடுத்திருக்க, முதல்ல அந்த கன்னை தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி பேக்ல வச்சிருக்க கன்னை இவர்கிட்ட தந்துடுறாங்க.
இவரே என் கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் கிளம்புறாரு. ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல டோனியை பேசுறதுக்காக வர வச்சிருக்காரு. வந்த டோனியா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரொம்ப ஜாலியா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரிஷி இருக்காருல, நீ ஈரனுக்கு நிறைய தொல்லை கொடுக்குற, இதுக்கப்புறம் அவன் வீட்டு பக்கம் எல்லாம் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் போக கூடாது, அதெல்லாம் நான் போவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. அந்த சண்டையில டோனி இருக்காரு பாத்தீங்களா, நடு ரோட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த வழியா வந்துட்டு இருக்க காரு டோனி அடிச்சு தூக்கிடுது. கார்ல வர்றது வேற யாரும் கிடையாது, வினோதா தான் இருப்பாரு. அடிச்சு தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. இங்கதான் 60 எபிசோட் முடியுது. இப்ப பினிய நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கூடயும் அந்த பரின்ற பொண்ணு கூடயும் சேர்ந்த மாதிரி கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்காக தான் இந்த கேக்க ரெடி பண்றாங்க. அதுல ராட் பாய்சன் இருக்கு பாத்தீங்களா, அதை கலந்துடுறாங்க. இப்ப பக்காவா கேக்க ரெடி பண்ணி பாக்ஸ்ல போட்டுறாங்க. ஈரன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஈரன் ஓபன் பண்ணி பார்த்தா சாரின்ற மாதிரி போட்டிருக்கு. அன்னைக்கு பண்ண பிரச்சனைக்காக தான் சாரி கேட்டிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே தந்த கேக்கையே இவங்க ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லலிதா இருக்காங்க பாத்தீங்களா, பொறுப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பசங்க முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. ஹஸ்பண்டும் நார்மலா இவங்களுக்கு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த டோனிக்கு அடிபட்டுச்சான், முடியாம இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் வாடகையை கேட்டு வந்தா என்ன பண்றது, நம்ம காசு தரணுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதை பத்திலாம் நீ யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ பசங்களை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரிங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப டோனி நடக்க முடியாத கண்டிஷன்ல தான் இருக்காரு. சியா எங்க போன, வா வான்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப சியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவை மூடியே தான் வச்சிருப்பியா, திறந்து விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா திறந்து விடுறாங்க. சரி சீக்கிரமா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துடுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. திடீர்னு பினி வீட்டுல காணாம போயிடுறாங்க. ரியாதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒய்ஃப்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுல காணாம போயிட்டாங்க, நீ வந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாத, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தேடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வர லலிதா இருக்காங்கல்ல, வேணும்ட்டே செக்யூரிட்டிங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட தம்பி போபோவை வீட்டுக்குள்ள விடுறதுக்காக தான். அவனை இப்ப மறைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எல்லா பிளாட்டுக்குமே பின்னாடி தனியா ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ரூமுக்கு தான் தம்பியை கூட்டு வராங்க. நீ இந்த ரூம்குள்ளேயே இரு, உன்னை மாமா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், எனக்கு பிரச்சனையை தந்துடாது அப்படின்ற மாதிரி அக்காவும் கதவை சாத்திட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க பேசிட்டு போறத வினோத் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாரு. இவனையும் எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பினி இருக்காங்கல்ல, பீச்சில் தான் உட்காந்து இருக்காங்க. டென்சியும் பரியும் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் இவங்க கூட சேர்ந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டோனி உடம்பு முடியாம இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் நோயலுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கால் பண்ணி என்ன பிரதர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. பரவாயில்ல பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் டோனி சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி வினோத்தை பார்த்து சொல்லிட்டாரு. வேலையை கரெக்டா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பாராட்டவும் செய்யறாரு. சார் வேற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நீங்க போபோவை ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவன் என் வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்கான், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டோனியும் சியா சியான்னு கூப்பிடுறாரு. சியாக்கு பதிலா தாரா தான் வந்து காஃபியை தராங்க. நீ எதுக்காக வந்திருக்க, போய் சியாவை அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அவளை அனுப்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. சியாவும் நான் போறேன்னு எந்திரிக்கிறாங்க. நீ எதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இவன் உனக்கு மேட்சே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக இப்படிலாம் பேசுற, டோனி ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சியா சொல்றாங்க. தாராவும் எடுத்த வீடியோவை காமிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சியா கிட்ட அந்த வீடியோவெல்லாம் காமிச்சிடுறாங்க. இப்ப ரிஷி நடந்து போயிட்டு இருக்கும் போது ரியாதும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறது. நீங்க எதுக்காக என்னோட அப்பா ரூம்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது. நாங்க அடிக்கடி சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம், அதனால தான் வந்தேன், நார்மலா தான் வந்தேன், இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ரியாதும் இவரை சந்தேகப்படுற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறான். இவனை யாரோ தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிஷி யோசிக்கிறது. நான் ரூம்குள்ள போனதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாரு. ஈரன் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ரியாதும் சொல்றான். அப்ப ஈரன் தான் தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கா அப்படின்றது ரிஷிக்கு தெரியுது. எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஈரன் எதுக்காக அப்படிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஈரன் எங்கன்னு செக்யூரிட்டி கிட்ட கேட்கறதுக்காக வராரு. நேத்து ஈரனை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்தாரு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்தா ஈர தான் வந்திருப்பாரு. ஈரவை இவருக்கு தெரியும் போல. இவன் எதுக்காக பாக்குறதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரடியா ஈரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. நீ எதுக்காகடா ஃபராவை பாக்குறதுக்காக வந்தன்னு கேக்குறாரு. அவ பேரு ஃபரா கிடையாது, சுகானா, என்னோட ஒய்ஃப் தான், சமீராவோட தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ரிஷி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஒன்ன பழி வாங்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. சமீரா விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ணல, ஒழுங்கா உன்னோட ஒய்ஃபை விலகி இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ரிஷியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. எதுக்காக இதை பத்திலாம் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
என் காலரை புடிச்சு கேட்டான். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நீ இதுக்கப்புறமா அங்க இருக்கிறது சரி கிடையாது, கிளம்பி வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறாங்க. அதிதியும் அம்மா கிட்ட வெளியே போறான்னு சொல்றா. இவங்க பிஸியா இருக்கிறதுனால யார் கூட எதுக்குன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அதிதி ஈரன் கூட போறதுக்காக தான் ரெடி ஆயிருக்கா. இப்ப ரெண்டு பேருமே கார்ல கிளம்புறாங்க. சோனாலியும் ரியாதும் சேர்ந்த மாதிரி தானே அம்மாவை கண்டுபிடிச்சாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருது. நம்ம என்னைக்காவது ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரி, அந்த லேப்டாப் விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் ரெட்ரீவ் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். ரெட்ரீவ் மட்டும் பண்ணிட்டா என்னோட அப்பாவோட சாவுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல டோனியும் சியான்னு கூப்பிடுறாரு. சியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் சியா கிட்ட அன்பா பேசுறாரு. இப்ப ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல கூப்பிடுறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அஃபேரை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இவருக்கு தெரியுது. சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா சியா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வெளியே வந்து தாராவா கட்டி பிடிக்கிறாங்க. நீ மொட்டை இல்லனா இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப ரிஷி இருக்காருல, ஒய்ஃபு கிட்ட பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. எங்கேயோ வெளியே போறதா சொன்னா, யாரு கூடன்றதை நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரன் பிளாட்டியே கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காரு. இப்ப லலிதா வீட்டுக்கு ரைடுக்காக போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எத்தனை வாட்டி வருவீங்க? எதுவுமே இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே இல்லல, அதனால தான் தைரியமா பேசுறாங்க. இப்ப போலீஸ் செக் பண்ணிட்டாரு. பார்த்தா இவங்க பேகுக்குள்ளேயே அந்த சரக்கு இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் வினோத் தான் அந்த பேகுக்குள்ள வச்சிருப்பாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சத்தியமா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு லலிதா சொல்றாங்க. உங்க தம்பியை காட்டி கொடுத்தீங்கன்னா நான் கேஸ் போட மாட்டேன், காட்டி கொடுங்கன்னு கேக்குறாரு. சரி நான் காமிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னாடி கூட்டு வராங்க. இப்ப தம்பியை உள்ள பூந்து அமுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா தம்பி உள்ள இல்ல. இவங்க வரது தெரிஞ்சு எப்படியோ தப்பிச்சிருக்கான் போல. நல்ல வேலை தம்பி தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் ரிஷிக்கு ஈரன் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவரும் அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, உங்க பொண்ணு கூட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக வேகமா கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. சும்மா உன்னோட அப்பா கிட்ட விளையாண்ட அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒரு போட்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் ஈரன் இருக்காங்கல்ல, பத்திரமா அதிதியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவரும் பொண்ணை சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்பா கிட்ட சொல்லாம வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு பொண்ணை வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் நிறைய பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. இவரும் கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசினதா தள்ளி இருக்க பினியும் கவனிச்சிருப்பாங்க. இவன் என்ன இன்னும் சாகாம இருக்கா, கேக்க சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தனியா புலம்பிட்டு இருக்காங்க. ஈரன் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம ரிஷியும் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப சோகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தன் மறைஞ்சிருக்கிறத கவனிக்கிறாரு. சட்டுன்னு பின்னாடி வந்து அவனை லாக் பண்றாரு. வேற யாரும் கிடையாது, போபோ தான் மறைஞ்சிருப்பான். இப்ப போபோ இருக்கான்ல, கத்தி எடுத்து இவரை மிரட்டுறான். அவனை அவன் கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா 1 லட்ச ரூபாய் தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நான் சொல்றதை கேளு, உனக்கு 5 லட்ச ரூபாய் கூட தரேன், ஆனா நான் சொல்ற ஒரு ஆளை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரனை கொல்றதுக்காக தான் இவன் கிட்ட பேசுறாரு போல. இந்த ரியாது ரெட்ரீவ் பண்றதுக்காக தந்தாரு பாத்தீங்களா, ஆட்கள் ரெட்ரீவ் பண்ணிடுறாங்க போல. டென்சி யார்கிட்ட பேசினாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க போல. அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த டீட்டெயிலை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஆனா யாரோட போட்டோவை அனுப்பி வச்சாங்க அப்படின்றத நமக்கு காட்டல. ஒருவேளை ஈரன் போட்டோவா இருக்கும் போல. ஏன்னா அதை கட் பண்ணி உடனே நமக்கு ஈரனை தான் காட்டுறாங்க. என்ன ஏதுன்றது அடுத்தடுத்த பார்ட்ல தான் நமக்கு தெரிய வரும். இங்கேயே நமக்கு 7th எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ்ல 7 எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமே 8 எபிசோட்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எபிசோட மட்டும் பெண்டிங் வச்சிருக்காங்க. எப்ப வெளியிடுறாங்களோ அப்ப நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஈரன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல. ரத்தம் சிந்தி இருக்கும், கீழே ஈரன் விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் கடைசியில முடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த சீரீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.